இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபை சபை குருவின் ஒரு குடும்ப சிறப்பு நிகழ்வு. பெரும் மகிழ்ச்சி. ஆண்டவர் பாக்கியத்தை கொடுத்துள்ளார், கிருபையை அந்த குடும்பத்திற்கு கொடுத்துள்ளார். ஊழியரின் சபை குருவின் குடும்பத்தில் பரத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். அதை இன்று நம் அனைவரும் சேர்ந்து திருப்பூர் இந்த ஆலயத்திலே நாம் ஆண்டவருக்கு நன்றி படைக்க நம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபை குருமார்கள் அநேகர் பல இடத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். ஃபார் அண்ட் நியர், பல ஊர்கள், பல குலசேகரங்கள், எல்லா ரீஜன் சபை குருமார்களை பார்ப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. நேற்று ராஜசேகரத்தில் நான் கேட்டேன், எத்தனை சபை குருமார்கள் வருவாங்க? விஷயக்குழு என்னப்ப 30 மேலேயே பேசி நினைக்கிறேன். அன்பு தம்பியினுடைய குடும்ப நிகழ்விலே இன்றைக்கு ஆலோசனை சங்க உறுப்பினர்களும் மற்றும் திருச்சபை தலைவர்களும் இங்கே வந்திருப்பது, நானும் பேராயர் அம்மாவும் இருப்பது அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தம்பி ராஜசேகர் கமுதி குலசேகரத்திலே 5 ஆண்டுகள் பணி செய்தார். நேற்று நான் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் போஸ்டிங் என்னன்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் போஸ்டிங்கே கமுதி தான். சரி, 5 ஆண்டுகள் அங்கே இருந்து தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார். அந்த நாட்களிலே நான் கோயம்புத்தூர் பீலமேட சபை குருவாக இருக்கும்போது அங்கே நடத்திற்ற அந்த ஞானஸ்தானம் அதையெல்லாம் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. ஒரு நல்ல ஒரு பணியை துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ராஜசேகருக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி கர்த்தர் ஒரு அருமையான அழகான குழந்தையை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கின்றார். ஒரு நல்ல ஒரு துவக்கம். இது தொடர வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இப்போது நான் அடிக்கடி சபை குருமார்களில் பேசும்பொழுது, ஆரம்ப நாட்களிலே நீங்கள் செய்கின்ற பணிகள், ஆரம்ப நாட்களிலே நீங்கள் விதைக்கின்ற விதைகள், ஆரம்ப நாட்களிலே நீங்கள் எடுக்கின்ற பிரயாசங்கள், ஃபீல்டு ஒர்க், அதுதான் 10 வருஷம் கழித்து, 20 வருஷம் கழித்து, 30 வருஷம் கழித்து அது பேசும். வெஸ்ட் ரீஜன்ல கோழிப்பாறை குலசேகரமாக இருந்தாலும் எடுத்த எடுப்பிலேயே வேறொரு சவுத் ரீஜனுக்கு சென்று அந்த இடத்துல தன்னுடைய பணியை துவங்கினது சிறப்பான ஒரு காரியம். இப்போது ஜோதிபுரத்தில் தன்னுடைய பணியை துவங்கி செய்யும் பொழுது குடும்பத்தை நான் வாழ்த்துகின்றேன். கணவன் மனைவியாக சேர்ந்து நீங்கள் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் சிறப்பாக தொடர வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன். நல்ல ஒரு சபைக்குரு அம்மாவாக தொடர்ந்து ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்கு அநேக குடும்பங்களை பலப்படுத்தவும், புதிய ஆத்மாக்களை கொண்டு வரவும், வாலிப பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வரவும் கர்த்தர் உங்களை வைப்பாராக. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நிச்சயமாக பார்த்துக் கொள்வார். ஊழியக்காரனுடைய குடும்பத்தை குறித்தும் ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை குறித்தும் கடவுளுக்கு கரிசனை உண்டு, அன்பு உண்டு. அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். கர்த்தர் கிருபை செய்வார். பிள்ளை பாக்கியம் அது கடவுள் கொடுக்கின்ற ஒரு பெரிய அருட்கொடை. பிள்ளை பாக்கியம் என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு பெரிய அருட்கொடை. ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கின்றார். ராஜசேகர், மிஸ்ஸஸ் ராஜசேகர், கடவுள் உங்களை இணைத்திருக்கின்றார். ஆகையால் கடவுள் உங்களை இணைத்து கொடுத்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நீங்கள் அதை வளர்த்து பிள்ளையை கடவுள் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய இன்விடேஷன்ல இந்த வசனத்தை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். ஞாபகம் மத்தேயு 19:14. Let the children come to me. Let the children come to me. Cyrus, Jonathan, let him come to me. என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். சிறு பிள்ளைகள் இடத்திலே வருகிறதற்கு இடம் கொடுங்கள். முதல் வாய்ப்பு, முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முதல் இடம் விஐபி சீட் யாருக்கு தான்? பிள்ளைங்க தான். அன்னைக்கு
அவரை சுற்றி அவ்வளவு கூட்டம் இருந்தார். அன்றைக்கு அவரை சுற்றி அவரை பார்ப்பதற்கு, அவரை தொடுவதற்கு, அவரை பேசுவதற்கு, அவர் கிட்ட போவதற்கு அவ்வளவு கூட்டம் நெருக்கினார். அந்த விஐபி இடம், அந்த ஒரு பார்வை, அந்த முக்கியத்துவம், ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதல் வாய்ப்பு அன்றைக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். பிள்ளைகள் ஒப்பிட்டு சொல்லும்போது பரலோக ராஜ்யத்துக்கு ஈக்குவலா அவரை கொண்டு நிறுத்துகிறார். மற்ற யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. வாய்ப்புகளுக்கோ, பெரியவர்களுக்கோ, வயசானவர்களுக்கோ யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. பிறந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தையும் வாய்ப்பையும் ஆண்டவர் கட்டளையிடுவதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த கூட்டத்தில் ஆண்டவர் அவருடைய அந்த செயல்பாடுகள் இன்றைக்கு வரைக்கும் அது பேசப்படுகிறது. உயர்த்தி வைத்து ஆண்டவர் உயர்த்தி வைத்து அதை சொல்கின்றார். உலக ரட்சகர் முதலிடத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதனால்தான் இன்று அகில உலகத்திலும் சரி, இன்றைக்கு அனைத்து திருச்சபை, அகில உலக திருச்சபைகள் அனைத்திலும் சரி, பிள்ளைகளுடைய ஊழியத்துக்கு ஒரு கனமான ஒரு பணியாக அதை அவர்கள் எண்ணி பார்க்கின்றார்கள். நம்முடைய திருச்சபையிலும் இன்றைக்கு பிள்ளைகளுடைய ஊழியம் இன்றைக்கு முக்கியமாக அதை நாம் கொண்டிருக்கின்றோம். SBS சைல்ட் கேர் மினிஸ்ட்ரி இன்னும் வர மே மாதம் எல்லா ஆலயங்களிலும் SBS துவங்கும். ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாக அது அமையும். பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை சொல்லி வைத்திருக்கின்றார். பிள்ளைகளை கொண்டு வாருங்கள். Let them come to me. Bring them. என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். சீஷர்கள் அதட்டினாலும் அதை தாண்டி ஆண்டவர் சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அந்த வரிசையில சைரஸ் ஜோனத்தானுக்கும் இன்றைக்கு முக்கிய ஒரு இடம் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தினாலே, நம்ம திருச்சபையினாலே, இன்றைக்கு தமிழ் சுவிசேஷத்தின் திருச்சபையினாலே, அநேக சபைகுருமார்கள் மத்தியில் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் இந்த குழந்தையை ஞானஸ்நானத்தின் மூலமாக தன்னுடைய மகனாக, தன்னுடைய குழந்தையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இன்றைக்கு அங்கீகரித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இந்த மேலான, இந்த இரக்கமான இந்த ஒரு பெரிய நிகழ்வுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இந்த வசனத்துக்குள்ளாக நான் வர விரும்புகின்றேன். எடுத்து வாசிப்போம். 14ஆம் வசனம், மத்தேயு 19:14. இயேசு சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து எனக்கு பிரியமானவர்களே, அவ்வளவு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருந்தாலும் கர்த்தர் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிள்ளைகள் மீது கைகள் பட்டது. அதுதான் பெரிய ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவருடைய உள்ளத்தை பாருங்கள். ஒரு மேன்மையான, மகிமையான அந்த சூழ்நிலையை நம்முடைய கண்களுக்கு கொண்டு வாருங்கள். அதை தான் இன்றைக்கு நான் சைரஸ் ஜோனத்தான் மகன் மீது, குழந்தை மீது கையை வைக்கும் போது எனக்கு அந்த ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்தார். அன்றைக்கு ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மீது, நான் நினைக்கிறேன் அத்தனை பிள்ளைகள் மீதும் அவர் நேரம் எடுத்து அவருடைய தலை மீது, அவருடைய ஷோல்டர் மேல கையை வைத்து அவரை நிச்சயமாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து விட்டார். ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அன்றைக்கு அவரோடு கூட அது கடந்து வந்ததை நாம் பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, அதே போல இந்த நாளிலும் ஆண்டவர் ஞானஸ்நானத்தின் மூலமாக சைரஸ் ஜோனத்தானை அந்த அருமையான குழந்தையின் மீது தன்னுடைய கையை வைத்து விட்டார். இது தொடர வேண்டும். ஆண்டவர் சொல்றார், குழந்தைகளை கொண்டு வாருங்கள், let them come to me. அருமையான சபைகுரு அம்மாவும் இன்றைக்கு நம்முடைய பரபரப்பான பலவிதமான பணிகள் மத்தியில், ஊழியத்தின் மத்தியில் இந்த பிள்ளைகளை நாம் அடிக்கடி ஆண்டவருடைய பிரசனத்திற்கு நேராக கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய பிரசனத்தில் ஆண்டவருடைய கை, பிரசுத்தமான கை, ஆசீர்வாதமான கை இந்த பிள்ளைகள் மீது அது பட வேண்டும். இது ஒரு ஆரம்பமாக நான் பார்க்கின்றேன். திருப்பூர் ஆலயத்திலே இன்றைக்கு சைரஸ் ஜோனத்தான் இன்றைக்கு ஆண்டவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக கைகளை வைத்து அந்த மகனை ஆசீர்வதித்தார். இது தொடர வேண்டுமா? தொடர வேண்டும். இன்றைக்கு ஆலயத்தில் ஊழியத்தில் இருக்கும்போது நாம் இதை மறந்து விடுவோம். மற்றவர்களை எல்லாரையும் பார்த்து நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு வேண்டியதை எல்லாத்தையும் செய்வோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், பிள்ளைகளை கொண்டு வந்து ஆணுடைய சமூகத்தில், ஆணுடைய பிரசனத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டிய
அந்த வேலை, அந்த பணி தொடர வேண்டும், தொடர வேண்டும். நான் ஒரு ஊரில் நான் ஆலயத்தில் நான் பணியாற்றும் போது ஒரு குடும்பத்தை நான் நன்றாக அறிந்தேன். அது ஜெர்மனி வெளிநாட்டில். அவங்க அப்பா அம்மா நல்ல ஒரு வேலை, 3 பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நான் பார்த்தது. சண்டே ஸ்கூல்னா சண்டே ஸ்கூல் கொண்டு வந்து காரில் கொண்டு வந்து சண்டே ஸ்கூலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவாங்க. அல்லது பல இடத்துல நாங்கள் இங்கே வேலையை முடிச்சுட்டு வந்து பிள்ளைகளை கொடுத்துருப்போம். அதுக்கு பிறகு டீனேஜ், அதுக்கப்புறம் யூத், அழகாக பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. அந்த ஆலயத்துக்கும் அவங்களுடைய ஊருக்கும் ரொம்ப தூரம், ஒரு 15 கிலோமீட்டர் காரை ஓட்டி கொண்டு வந்து சில சமயத்தில் -10 -15 அந்த கடுமையான குளிர் மத்தியிலையும் பிள்ளைகளை நான் கடவுளுடைய சமூகத்தில் கொண்டு வந்து விட வேண்டும். பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் இருக்கணும், சின்ன வயசுல கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், பாட்டை பாடணும் என்று சொல்லி கொண்டு வந்து விடுறாங்க பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் என்னுடைய ஞாபகத்தில் என்னுடைய மனதில் இருக்கின்றது. அதற்கு பிறகு என்ன ஆனது, 3 பிள்ளைகளும் அவருடைய 3 பிள்ளைகளும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறி நல்ல படிப்பு, நல்ல வேலை, அதே ஆலயத்தில் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரி என்று சொல்லி அவர் செய்து வருவதை நான் இன்றைக்கு கேட்கின்றேன். ஆகிய பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளை பேசிட்டு விட்டு விடாதீங்க. சண்டே ஸ்கூல் முதற்கொண்டு கடவுளுடைய கை தொடர்ந்து பட்டுக்கொண்டே இருக்கட்டும். இவ்வளவு பிள்ளைகள் நம்மளை விட்டு வளர்ச்சி அடைந்து வெளியே சென்றால் கூட ஆண்டவருக்கு நாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நம்முடைய கைகள் பிள்ளைகள் மீது இருக்கட்டும். நம்முடைய பிரசுத்தமான கைகள், நம்முடைய பராமரிப்பின் கைகள், பாதுகாப்பின் கைகள் எங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும். இன்றைக்கு ஞானஸ்நானத்தின் மூலமாக அருமையான மகனை கொண்டு வந்து கடவுளுடைய சமூகத்தை நாம் விட்டோம். இது ஒரு ஆரம்பம், இது ஒரு துவக்கம். இதை தொடர்ந்து நீங்கள் கொண்டு செல்வது உங்களுடைய 20 கையில் இருக்குது. ஊழியத்தின் மத்தியிலே சபைகுருமார்களாக நீங்கள் பணியாற்றும் பொழுது ஜோனத்தான் மறந்துறாரு. His life is very important. His future is very important. உங்களுடைய கைகளில் இருக்கிறது. கடவுளுடைய கரம் பட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் let them come to me என்று சொல்லிவிட்டு விட்டுவிடவில்லை. ஆண்டவர் அவரை அழைத்து அவர்கள் மேல் தன்னுடைய கைகளை வைக்கின்றார். அதுதான் அதிசயம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அந்த வந்த ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் பிள்ளைகளுக்கு விஐபி இடத்தை கொடுத்து அவளை அழைத்து அவர் மீது கையை வைத்து அவளை ஆசீர்வதிக்கின்றார். அந்த வீட்டில் இந்த ஆண்டவரை இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். அருமையான தம்பி ராஜசேகர், இந்த மனைவி, குடும்பத்தார் இது தொடர்ந்து செய்யுங்கள். குடும்பத்தினர் இன்றைக்கு ஞான பெற்றவர்களாக பொறுப்பேற்றவர்கள். எத்தனை பேர் பதில் உணர்ந்து சொன்னீங்கன்னு தெரியல. ஞான பெற்றவர்கள் இன்றைக்கு தேசத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து அருமையான ஜோனத்தானுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள். பொறுப்பேற்றவர்கள், குடும்பத்தார், தாத்தா பாட்டி எல்லாரும் பெற்றோர்கள் ஒவ்வொரு நாளும் ஜோனத்தானுக்காக ஜெபம் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிரசன்னம் கூட இருப்பதாக. கர்த்தர் ஜோனத்தானின் மீது கை வைத்து ஆசீர்வதித்து இன்றைக்கு துவக்கத்தை கொடுத்திருக்கின்றார். கொண்டு செல்லுங்கள், ஆலயத்தை கொண்டு வாருங்கள். கடவுளுடைய கரம் தொடர்ந்து பட்டுக்கொண்டே இருக்கிறது. தொடுதல், ஆண்டவருடைய பசுத்தமான தொடுதல் ஜோனத்தான் மீது கண்டினியூஸா போய்கொண்டே இருக்கிறது. கடவுளுக்காக நல்ல ஒரு எதிர்காலத்தை வைப்பாராக. ஆண்டவர் உங்களை எங்கு வைக்கிறாரோ அந்த இடத்துல குடும்பமாக சேர்ந்து பணி செய்கிற ஊழியை செய்யுங்கள். நல்ல ஒரு சபை உருவாகும், நல்ல ஒரு சபை குருசேகரத்துக்கு உங்களை வைக்க வேண்டும். இதன் மூலமாக அநேக நன்மைகள், அநேக அதிசயங்கள், அற்புதங்கள், புதிய ஆத்மா, ஒரு எழுச்சி, ஒரு எழுப்புதல் உங்களுடைய குடும்பம் மூலமாக இந்த பணியாற்ற குருசேகரத்தில் காணப்படும். நானும் என் வீட்டாருமே என்றார் கர்த்தரையே சேவிப்போம். ஒருவராக இருந்த உங்களை கர்த்தர் இணைத்து இரண்டாக மாற்றி இன்னைக்கு கர்த்தர் மூன்றாக அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். இன்னும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இதன் மூலமாக ஆண்டவர் செய்வார். கர்த்தாவை ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். திருமதி ராஜேஸ்வரி ஆசிரியர், அம்ரோஸ், திருமதிய
இவர்களுக்கு ஆண்டவர் உறுதியாக இறங்கி சோழத்தான் பெயரை மேற்கொண்டு என் மகனான பேரையை மூலமாக சுத்தக்கத்தை செய்தார். இந்த சிறப்பு ஆராதனைக்கு ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மகனான பேராயர் அவர்களையும் பேராயர் அம்மா அவர்களையும் ஒரு வாழ்த்து வரவேற்கிறோம். சிசி மெம்பர்